தம்பி, நாம இப்படி பெருந்தன்மையா நடந்துக்கிறதுனாலதான் இவங்க அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களை உயிரோட விடக்கூடாது. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஏங்க, அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட் இருக்கு. நாம சட்டத்தை கையில எடுக்க கூடாது. அவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. முதல்ல கட் அவுத்து விடுங்க. சரிங்க தம்பி. வாயா. சார், அவங்களை கூட்டிட்டு போக சொல்லுங்க சார். ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், அவங்களை கூட்டு வாங்க. எஸ் சார். வாங்கய்யா, வாங்க. வாங்கயா. வாமா. வாங்க. வாமா. விடு. நீங்களாம் இந்த அளவுக்கு போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு இனிமேலாம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. மன்னிச்சிருங்க தம்பி, ஏதோ ஆவேசத்துல இப்படி பண்ணிட்டோம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம். தம்பி, எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் நீங்க உங்க அத்தை கிட்ட உண்மையை சொல்லிருக்கீங்க. இதனால உங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு. இருந்தாலும் எங்க மேல இருக்கிற பாசத்தால தான் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நாங்க எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்போம். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. கும்பாபிஷேகத்துக்காக காத்திருப்போம். உங்க மாமா கையால கும்பாபிஷேகத்தை நீங்க நடத்தி வைப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா தம்பி, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். கண்டிப்பா கும்பாபிஷேகத்தை நடத்துவோம். சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வரோம் தம்பி. வரோம். கார்த்தி, இந்த ஊர் ஜனங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க.